வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். அமெரிக்காவை விட்டு வெளியேறும் அமெரிக்கர்கள். ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதில் மிக தீவிரமாக உள்ள இஸ்ரேல். வடக்கு உக்ரைனில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். வரலாறு காணாத கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சர்வதேச விமான நிலையம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பிரித்தானியாவில் டிஜிட்டல் மாற்றீடு விசா திட்டம். ஓமன் வளைகுடாவில் இலங்கையர்கள் பயணித்த கப்பல் கவிழ்ந்து விபத்து. பரவத் தொடங்கிய பயங்கரவாத காய்ச்சல். தொடர்வென விரிவான செய்திகள். அமெரிக்காவை விட்டு வெளியேறும் அமெரிக்கர்கள். அமெரிக்காவை விட்டு ஓடத் தொடங்குவதாகவும் வேறு நாடுகளில் குடியுரிமை எடுத்து இரட்டை குடியுரிமை அல்லது மூன்றாவது நாடு, நான்காவது நாடு என்ற பல நாட்டு கடவுச்சீட்டுகளை எடுப்பதன் மூலமாக தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதில் மிக தீவிரமாக உள்ள இஸ்ரேல். ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள் அதிகரிப்பதை தவிர்க்கும் நோக்குடன் உடனடி பதிலடி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் நிலையிலும் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதில் மிக தீவிரமாக உள்ளது இஸ்ரேல். ஈரான் தனது நாட்டிலும் ஆதரவு இயக்கங்கள் இருக்கும் நாடுகளிலும் இஸ்ரேலை பழிவாங்கும் தாக்குதலுக்கு தயாராகின்றது. எப்ரான் முதற்கட்டமாக சிரியாவில் உள்ள தளங்களில் இருந்து ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC-யின் முக்கியஸ்தர்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது என்றும் ஈரானுக்கு வெளியே இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு அதிகளவில் உள்ளது சிரியாவில் என்றும் IRGC மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் சிரியாவில் தங்கள் மூத்த அதிகாரிகளின் இருப்பை கணிசமாக குறைக்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு உக்ரைனில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். வடக்கு உக்ரைனில் உள்ள செர்னிகிவ் என்ற இடத்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. 3 ஏவுகணைகள் நகர மையத்திற்கு அருகில் ரஷ்யா ஏவியுள்ளதாக பிராந்திய மேஜர் வியாசஸ்லாவ் சாஸ் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்த 18 பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக பிராந்திய மருத்துவமனையின் தலைவர் தெரிவித்துள்ளார். செர்னிகிவ் மீதான இந்த தாக்குதல் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த சில மணி நேரங்களுக்குள் இடம்பெற்றுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக ஊடகங்களில் துரதிர்ஷ்டவசமாக இறப்பு எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்றும் உக்ரைன் போதுமான எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றிருந்ததால் ரஷ்ய பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள முடியும் எனவும் கூறியுள்ளார். பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் உக்ரைனின் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது இதுவரை ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ரஷ்யா ஏவியுள்ளதாகவும் இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. வரலாறு காணாத கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சர்வதேச விமான நிலையம். ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பெய்த கனமழையால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் வீதிகளில் நீர் தேங்கியதினால் பல இடங்களில் வாகன போக்குவரத்தும் முடங்கியுள்ளதாகவும் செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்றும் விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன என்றும் விமான ஓடு பாதையில் வெள்ள நீர் புகுந்ததினால் விமானங்கள் மற்றும் மகிழுந்துகள் மூழ்கியுள்ளன என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கடந்த காலாண்டு முழுவதும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த நிலையில் தற்போது சிறிய அளவு சரிவை சந்தித்துள்ளது. ஏப்ரல் 15 நிலவரப்படி டாலரின் பெறுமதி 298.49 ரூபாயாக காணப்பட்டதுடன் நேற்று இதன் பெறுமதி ரூபாய் 298.90 இன்று 299.82 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் டிஜிட்டல் மாற்றீடு விசா திட்டம். பிரித்தானியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் உடல் குடியேற்ற ஆவணங்களுடன் விசாக்கு மாறுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்குள் முழு டிஜிட்டல் குடியேற்றம் மற்றும் எல்லை அமைப்பை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. விசா அறிமுகமானது மோசடி, இழப்பு மற்றும் உடல் ஆவணங்களை துஷ்பிரயோகம் செய்யும் அபாயத்தை குறைக்கும் மற்றும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று அரசாங்கம் நம்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஓமன் வளைகுடாவில் இலங்கையர்கள் பயணித்த கப்பல் கவிழ்ந்து விபத்து. ஓமன் வளைகுடாவில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக இலங்கையர்கள் பயணித்த கப்பல் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கப்பலில் பயணித்த 21 இலங்கை பணியாளர்களை ஈரானிய மீட்பு குழுவினர் காப்பாற்றியுள்ளதாக அந்த நாட்டின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இத்தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற குறித்த கப்பல் தெற்கு நகரமான ஜாஸ்கில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்துள்ளது. கப்பலில் பயணித்தவர்களை மீட்பதற்கு குறித்த பகுதிக்கு மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்ட நிலையில் 21 பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக ஜாக்ஸ் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் நிர்வாகத்தின் இயக்குனர் முகமது அமீன் அசானி தெரிவித்துள்ளார். பரவத் தொடங்கிய பயங்கர காய்ச்சல். கேரளாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு, எடத்வா, செருதானா ஆகிய இடங்களில் வாத்துக்கள் கூட்டமாக இருந்ததாகவும் 3 இடங்களில் இருந்தும் வாத்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு போபாலில் உள்ள ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் 3லும் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடங்களில் உள்ள வாத்துக்களை அழிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வாத்து அதன் இறைச்சி மற்றும் முட்டையை அழிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 கிலோமீட்டருக்கு கண்காணிப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக செய்திகளோடு தமிழ் FM-க்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.